சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பொதுவான நிகழ்காலத்தின் பக்கம் உங்களை நான் எடுத்து செல்கின்றேன். பாருங்கள், அதற்கு நாம் ஹால் முத்துலக் என்று சொல்லுவோம். ஹால் முத்துலக். ஹால் முத்துலக் சிம்பிள் ப்ரெசன்ட். நாம் படிச்சிருக்கின்றோம் மாசி முத்துலக், ஓ ஆயா என்று படித்தோம். அந்த மாசி முத்துலக்குக்கு முன்னால் படித்தோம் அம்ர். அம்ருக்கு பிறகு படித்தோம் நஹி. அம்ர் உங்களுக்கு தெரியும், ஆ ஆ என்றால் கருத்து வா. இந்த ஆவின் மீது தாஹே சேர்ப்பதை கொண்டு எங்களுக்கு நிகழ்காலத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அம்ரின் மீது தாஹே சேர்ப்பதின் மூலமாக நிகழ்காலத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள், முதக்கர் ஆண்பால் ஓ ஆதா ஹே, தாஹே சேர்த்திருக்கின்றீர்கள். அதனுடைய பன்மை ஓ ஆத்தே ஹை. वो आता है அவன் வருகிறான், वो आते हैं அவர்கள் வருகிறார்கள், तू आता है நீ வருகிறாய், तुम आते हो. இங்கே நல்ல ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும், ஹைக்கு பதிலாக ஹோ சேர்க்கப்படும். அதாவது தும் ஆத்தே ஹோ முன்னிலையில் செகண்ட் பர்சனில் நாம் இந்த ஹைக்கு பதிலாக ஹோ சேர்ப்போம். தேர்ட் பர்சன் உடைய பன்மையில் ப்ளூரல் வேர்டில் நாம் ஹை சேர்த்திருக்கின்றோம் என்றாலும் கூட செகண்ட் பர்சனில் நாம் ஹோ சேர்ப்போம். தும் ஆத்தே ஹோ, மே ஆத்தா ஹூ. ஃபர்ஸ்ட் பர்சனில் ஹூ சேர்ப்போம், தா ஹூ. மே ஆத்தா ஹூ, ஹம் ஆத்தே ஹை. எனவே இதனுடைய கருத்தை அவதானியுங்கள். ஓ ஆத்தா ஹே அவன் வருகிறான், ஓ ஆத்தே ஹை அவர்கள் வருகிறார்கள், து ஆத்தா ஹே நீ வருகிறாய், தும் ஆத்தே ஹோ நீங்கள் வருகின்றீர்கள், மே ஆத்தா ஹூ நான் வருகின்றேன், ஹம் ஆத்தே ஹை நாங்கள் வருகிறோம். அதாவது நிகழ்காலத்தில் நாம் இந்த வார்த்தைகளை பாவிப்போம். பாருங்கள், முஅன்னஸ் பெண்பால் தீ ஹே சேர்க்க வேண்டும். அம்ரின் மீது தீ ஹே சேர்க்க வேண்டும். ஆ அம்ரு, இப்பொழுது நாங்கள் தீ ஹே சேர்ப்போம். எனவே அந்த படர்க்கை பெண்பாலின் ஒருமைப்பாடு உண்டாகிவிடும். ஓ ஆத்தி ஹே, ஓ ஆத்தி ஹை. இந்த அம்ரு என்ற ஆவின் மீது தீ ஹை சேர்ப்பதின் மூலமாக அதனுடைய பன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். து ஆத்தி ஹே நீ ஒரு பெண் வருகிறாய், தும் ஆத்தி ஹோ. இங்கே நல்ல ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும், தும் ஆத்தி ஹோ என்று வரும். ஹைக்கு பதிலாக ஹோ. எப்பவும் முன்னிலையில் இவ்வாறாக ஹே ஹை, ஹே ஹோ, ஹூ ஹை வரும் பொழுது நாம் அந்த முன்னிலையின் பொழுது விளங்கிக் கொள்ள வேண்டும், இவைகளில் இந்த அடையாளம் ஹோ என்று தான் வரும். தும் ஆத்தி ஹோ, மே ஆத்தி ஹூ நான் ஒரு பெண் வருகிறேன், ஹம் நாங்கள், ஆத்தி ஹை பெண்கள் வருகின்றோம், நாங்கள் பெண்கள் வருகிறோம். இப்பொழுது அவன் பாடசாலை போகிறான். எப்படி சொல்லுவோம்? वो स्कूल जाता है. அவன் பாடசாலை போகிறான். பொதுவாக இவருடைய வளமையில் இருக்கக்கூடிய ஒன்று. எனவே இதனையும் நாங்கள் நிகழ்காலம் என்று தான் சொல்வோம். वो स्कूल जाता है, वो मदरसा जाता है, जाता है. பாருங்கள், மதரசா என்கிறதனை நமக்கு மீம் தால் ரா இந்த முறையில் சீன்
சீன் ஹா இப்படி எழுதலாம், அல்லது இப்படி இந்த பல்லுகள் இல்லாமலே இந்த முறையிலையும் மதரசா என்று எழுதி கொள்ள முடியும். वो स्कूल जाता है அவன் பாடசாலை போகிறான். वो மദ്ரஸா जाता है. அல்ஹம்துலில்லாஹ், இந்த முறையில் நாம் ஹால் முத்லக், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை அமைத்து கொள்ள முடியும். எனவே இதையும் மிகவும் இலகுவாக பாடமாக்க இயலும். वो आता है वो आते हैं, तो आता है तुम आते हो, मैं आता हूँ हम आते हैं. वो आती है वो आती हैं, तो आती है तुम आती हो, मैं आती हूँ हम आती हैं. அல்ஹம்துலில்லாஹ், மீண்டும் ஒரு காலத்துடன் சந்திப்போம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.